வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செமிஃபைனல் 1 ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அதனுடைய மேட்ச் ப்ரிவ்யூ. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செம்மையான மேட்சா இருக்க போது. நம்ம வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானை வந்து கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் ரைவல்ரின்னு சொன்னோம், ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்டின் மூதாதையர்கள் வந்து சண்டை போடுற ஒரு ஓல்டஸ்ட் ரைவல்ரி ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னோம். ஆனா மாடர்ன் டே கிரிக்கெட் ரைவல்ரி அப்படின்னு பார்த்தா நிறைய ஐசிசி ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலா இருக்கட்டும், 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலா இருக்கட்டும், ஏன் இப்ப ரீசெண்டா நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி, எல்லாத்துலயுமே கடும் போட்டி வந்து இந்த ரெண்டு டீம்ஸுக்குள்ள தான் இருந்திருக்கு, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. மாடர்ன் கிரிக்கெட் ரைவல்ரினா இட் டஸ் நாட் கெட் பெட்டர் தேன் திஸ். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட ரைவல்ரி தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல டெவலப் ஆன ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்போர்ட்டிங் ரைவல்ரினே சொல்லலாம். கிரிக்கெட்னு இல்லை, ஜென்ரலாவே ஸ்போர்ட்டிங் ரைவல்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தாலே எல்லா ஸ்போர்ட்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுமே வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ரைவல்ரி வந்து ஜென்ரலாவே ஒரு டாப் ரைவல்ரி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ நல்ல ஒரு போட்டியா இது இருக்க போது. மேட்ச் நடக்க போது துபாயில. துபாயை பத்தி நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 250 தான் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஆட வந்து ஈஸியா இருக்கான்னு கேட்டா ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங் ஆட கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கம்பேரிட்டிவ்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஈஸியா இருக்கும். காரணம் இந்த கிரவுண்ட்ல வந்து 65% மேல வந்து செகண்ட் பேட்டிங் ஆடின டீம்ஸ் வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்தியா இதுக்கு முன்னாடி மேட்ச் நியூசிலாந்து கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கூட ஜெயிச்சாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா உண்மையிலேயே இந்த கண்டிஷன்ஸை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப இந்த கிரவுண்ட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸ் நிறைய விழுந்திருக்கு. ஆனா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டிருக்காங்க. ஸ்பின் ஆடுறது அவ்வளவு ஈஸியா இல்லை. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் கட்டர்ஸ்ல நிறைய வந்து விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதை பார்க்கும்போது இந்த ரெண்டு டீம்ஸ்ல எந்த பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் அதிகமா எடுப்பாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோல கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ ஆஸ்திரேலியாவோட 11 பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுடைய 11 வந்து போன மேட்ச்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டிராவிஸ் ஹெட் மேத்யூ ஷாட் கூட ஓபன் பண்ணாரு. 1 டவுன்ல ஸ்டீவ் ஸ்மித் நம்பர் 3ல வந்தாரு. நம்பர் 4ல ஒரு லபுஷேன் வந்தாரு. 5ல ஜாஷ் இங்கிலிஸ், 6ல அலெக்ஸ் கேரி, 7ல கிளென் மேக்ஸ்வெல், 8, 9, 10, 11 அவங்களுடைய 4 பவுலர்ஸ் பென் டுவார்ஷியஸ், நேத்தன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா அண்ட் தென் ஸ்பென்சர் ஜான்சன். இந்த மாதிரியான ஒரு 11ல போயிருந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல்னு கேட்டீங்கன்னா, மேத்யூ ஷாட்டுக்கு ஏதோ ஒரு விதமான காயம்னு சொல்றாங்க. அதனால அவர் இந்த மேட்ச் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்ச்ல இருந்து மேத்யூ ஷாட் ரூல்ட் அவுட் அப்படின்ற தகவல் உண்மையா இருந்தா அவங்களுக்கு 2 விதமா இது ஒரு பெரிய தலைவலியா அமையும். முதல் தலைவலி அவங்களுக்கு, டிராவிஸ் ஹெட் கூட யாரு வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே தலைவலி, ஹெட் பெயின். பாத்தீங்களா, சூப்பரா இருந்துச்சா? ஆனா இந்த காமெடி விட்டுருங்க. மேட்டர் என்ன, இவங்களுக்கு எங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இது அமையும் அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஆப்ஷன், ஒரு ஓப்பனிங் ஆப்ஷன் பார்த்தா ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் தான். ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு பத்தி ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு தெரியும். உள்ள வருவாரு, சும்மா 6 சுத்தி அடிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவர் சுத்துவாரு அப்படின்றதான் அவருடைய கேம் பிளேவே. பேஸ்பால் மாதிரி பேட்டை பிடிச்சிட்டு ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது வந்து இந்த பிச்சில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அதுவும் ஒரு வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டா. ஏன் வருண் சக்கரவர்த்தி கூட ஒழுங்க நியூ பால்ல முகமது ஷமி போட போறாரு. அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க நீங்க சுத்தி 6 அடிக்கிறதுக்குலாம். ஸோ ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு இவங்க ஆடுவாங்களா? வேற வழி இல்லை, ஆடிதான் ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவுக்கு மிக கஷ்டமா இருக்கும். இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஆப்ஷன். ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் அப்படின்றதுனால இந்த ஆப்ஷனை நான் ரூல் அவுட் பண்ண விரும்பல. காரணம், ஸ்டீவ் ஸ்மித் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர். அவர் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. தன்வீர் சங்கான அவங்க கிட்ட ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அவர் வந்து இன்னமும் உள்ளதான் இருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல அவர் விளையாடல. துபாயில ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸா இருந்து ஸ்பின்னர்ஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல போட்டா பெருசா ரன்ஸ் வர மாட்டேங்குதுன்ற காரணத்தினால அந்த தன்வீர் சங்காவை அவங்க ஆட ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு, எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் நான் கம்மியா கூட ஆடிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, மேத்யூ ஷாட் இல்லாம நான் ஆடிக்கிறேன், பட் அதுக்கு பதிலா நான் வந்து மேபி ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தே கூட ஓப்பனிங் இறங்கலாம், ஆர் ஜாஷ் இங்கிலிஸை ஓப்பனிங் இறக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரா நான் தன்வீர் சங்காவை அந்த லோவர் ஆர்டர்ல ஆடிக்கிறேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கூட வந்து இருக்கலாம். ஸ்டீவ் ஸ்மித் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர் அப்படின்றதுனால இந்த ஆப்ஷனை நான் ரூல் அவுட் பண்ண விரும்பல. இதுல எது நடந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. கண்டிப்பா வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் இவங்க யாரை வந்து சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. மேபி அவங்க ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு ஓப்பனிங் இறக்குனா கூட ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா அவங்க வந்து ஒரு தன்வீர் சங்காவை ஆட முடியுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியாவுடைய 11ஐயும் பார்த்துடலாம். போன மேட்ச்ல இருந்த என்ன 11 விளையாண்டாங்களோ அதே 11 அன்சேஞ்சா அப்படியே தான் இந்த மேட்ச்க்குள்ள வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் வந்து ஹர்ஷித் ராணா மறுபடியும் வருவாரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா கிட்ட கூட வந்து வருண் சக்கரவர்த்தி அடுத்த மேட்ச் கண்டிப்பா விளையாடுவாரான்னு கேட்டதுக்கு அவர் வந்து எதையுமே ஆமா இல்லைன்னு சொல்லவே இல்லை.
ஆனா இதெல்லாம் வந்து ரகசியத்தை வெளியே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா எல்லாரும் இங்கிலாந்து இல்ல பிளேயிங் 11 ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டு அடுத்த நாள் தோத்து போறதுக்கு இவங்க கொஞ்சம் ரகசியம் மெயின்டைன் பண்ணணும், சீக்கிரசி மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுங்க, போன மேட்ச் 5 விக்கெட் ஹால் தான் எடுத்ததுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தியை டீம் அவுட் எல்லாம் தூக்குற மாதிரி ஒரு தாட்டே இருந்திருக்காது. அந்த எண்ணமே அவங்க யாருக்குமே வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா விளையாடுவாருன்றதுதான் என்னுடைய கருத்து. 5 விக்கெட் எடுத்திருக்காரு, இந்த கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி நல்ல பவுலரா இருந்திருக்காருன்றதெல்லாம் தாண்டி வருண் சக்கரவர்த்தி ஒரு திங்கிங் பவுலர். இந்த கண்டிஷன் இல்லைங்க, துபாய்னு இல்லைங்க, இவங்க லாகூர்ல ஒரு ஹைவே விக்கெட்ல ஆடி இருந்தா கூட வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா ஆடணும்னு நான் சொல்லுவேன். எந்த ஊர்ல எந்த மாதிரியான பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் சரி, பவுலிங் ட்ராக்கா இருந்தாலும் சரி, யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்ன மாதிரி விக்கெட், அது கிரீன் டாப், ட்ரை விக்கெட், இல்ல ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் எப்படி வேணா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா ஆடி ஆகணும். அதுக்கு நான் காரணம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஒண்ணு வந்து அதாவது அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளென் பிலிப்ஸ் போன மேட்ச்ல வந்து பேக் ஃபுட்ல போயிட்டு வருண் சக்கரவர்த்தி ஒரு 6 அடிச்சாரு. அந்த பேக் ஃபுட் 6க்கு அப்புறம் அடுத்த பால் ஒரு ஃபுல்லர் லென்த் டெலிவரி போட்டு அவர் அவுட் ஆகணும்னு தோணுச்சு. சரி, இது ஒண்ணு மட்டுமா எக்ஸாம்பிள்னா, இன்னொரு எக்ஸாம்பிளும் வச்சிருக்கேன். மிச்சல் சாண்டனர் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணி இறங்கி வந்தெல்லாம் ஆடலாம் ட்ரை பண்ணாரு. அவருக்கு 113 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஒரு சீம் அப் டெலிவரி போட்டாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி, ஒரு மீடியம் பேசர் மாதிரி ஓடி வந்து ஒரு சீம் அப் டெலிவரி போட்டாரு வருண் சக்கரவர்த்தி. ரொம்பவே கஷ்டங்க அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் எல்லாம் ஆடுறதுன்றது. ஏன்னா நீங்க இறங்கி வந்து ஆடலாம் அப்படின்னு நினைக்கும் போது 113 கிலோமீட்டர் பர் ஹவர்ல திடீர்னு அந்த ஒரு பால் வந்து ஒரு ஸ்பின்னர் கிட்ட இருந்து வருதுன்னா உங்களுக்கு டைம் இருக்காது ரியாக்ட் பண்றதுக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி பால் எல்லாம் நீங்க இறங்கி வந்தீங்கன்னா ஸ்டம்பிங் ஆகி அவுட் ஆகுறதுக்கு, ஏன் போல்டு கூட ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. வருண் சக்கரவர்த்தி எந்த விக்கெட்ல விட்டாலும், எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல, எந்த மாதிரி பிட்ச்ல விட்டாலும் அவர் கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படின்றத அவ்வளவு அழகா ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. காரணம் அவருடைய கேம் அவேர்னஸ். அவ்வளவு சூப்பரான கேம் அவேர்னஸையும் ஸ்கில்லையும் வந்து நம்ம எல்லாருக்கும் எக்ஸிபிஷன் மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அதை நம்ம பார்த்து வியக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கோமே தவிர அவர் டீமை விட்டு தூக்குற பேச்சே இங்க கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட 11 அப்படியே அன்சேஞ்சா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் திஸ் ப்ரிவியூக்குள்ள வந்திருக்கோம். மேட்சப்ஸ் யாரை ட்ரபிள் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா ஒரு டாமினேட்டிங் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தோணவே இல்லைங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு ஏதாவது ஒரு இந்தியன் பவுலர் ஒரு கண்டமா வந்துகிட்டே இருக்காங்க. இதை தாண்டி நல்ல ஐடியல் மேட்சப்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு டிராவிஸ் ஹெட் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி. எனக்கு டிராவிஸ் ஹெட் ஷமியை வந்து எப்படி ஆடுவாருன்றதுலாம் எனக்கு டவுட்டே இல்லை. டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா நல்லா ஆடுவாருன்னு தெரியும் முகமது ஷமியை. ஆனா பவர் பிளேலயே வருண் சக்கரவர்த்தி வந்தார்னா, ஏன்னா பவர் பிளேல வருண் சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட 60% வந்து டாட் பால் போட்டிருக்காரு. ஸோ அவர் நல்ல பவர் பிளே பவுலராகவும் இருந்திருக்காரு. எப்படி பாருங்க, 2 ஃபீல்டர் பவுண்டரி லைன்ல இருந்தாலும் ஒரு ஸ்பின்னரா அவ்வளவு சூப்பரா பவுலிங் போட முடியுதுன்றதெல்லாம் பெரிய ஸ்கில். அதை வச்சிருக்கிற இந்த வருண் சக்கரவர்த்திய டிராவிஸ் ஹெட் எப்படி எதிர்கொள்ள போறாருன்றது ஒரு முக்கியமான கேள்வி. டிராவிஸ் ஹெட்டால வருண் சக்கரவர்த்தி ஆட முடிஞ்சிருச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய டேஞ்சர். காரணம், டிராவிஸ் ஹெட் நிறுத்தக்கூடிய மாதிரியான பவுலர்ஸ் இந்தியாவுக்கு இல்ல. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆவார்னா அது ஒண்ணு வருண் சக்கரவர்த்தியா இருக்கும், இல்ல அது ஹர்திக் பாண்டியாவா இருக்கும். வேற பவுலர்ஸ் கிட்ட டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் வந்து விழுகாதுன்றது என்னுடைய ஒரு பார்வை. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இந்த மேட்சப் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏர்லி ஆன் வருண் சக்கரவர்த்தி வந்தார்னா டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுப்பாரா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2வது மேட்சப் ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து ஜாஷ் இங்கிலீஷ் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி. மறுபடியும் ஜாஷ் இங்கிலீஷ் ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் இறங்கி வந்து பிச் ஆஃப் த பாலுக்கு வந்து ஆடுவாரு. அந்த மாதிரி இறங்கி வந்து ஆடக்கூடிய பவுலர்ஸுக்கு இறங்கி வந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா வருண் சக்கரவர்த்தி 113 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஒரு சீம் அப் டெலிவரி சாண்டனருக்கு போட்டார் பாருங்க. அந்த மாதிரி போட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2 கிரிக்கெட்டர்ஸுக்கு நடுவுல என்ன மாதிரியான ஒரு போட்டி நடக்க போகுது, அந்த போட்டியில யாரு ஜெயிக்க போறா அப்படின்றத பாக்குறதுக்கும் நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 3வது ஒரு மேட்சப் ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் இந்த பக்கம் வந்து ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல். மேக்ஸ்வெல் வந்து ஹிஸ்டாரிக்கலா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கிட்ட அவுட் ஆகிட்டே இருந்திருக்காரு. அதுல முக்கியமா ஜடேஜாவை மேக்ஸ்வெல் வந்து நல்லா ஆடினதா சரித்திரமே இல்லை அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து நம்ம இருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது மேக்ஸ்வெல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன். நம்மளோட ஸ்பின்னர்ஸ், முக்கியமா நம்மளோட இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா எப்படி ஆட போறாரு அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. மேக்ஸ்வெலுக்கு இது பெரிய டிஸ்அட்வான்டேஜான ஒரு மேட்சப் அப்படின்றதையும் நான் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப இந்தியா பக்கத்துல ஒரு 3 மேட்சப் பார்ப்போம். அதாவது இந்தியாவோட பேட்டிங்க்கு ஒரு 3 மேட்சப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ரோஹித் சர்மா வர்சஸ் பென் வார்ஷியஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். ரோஹித் சர்மா ஏர்லியான் வந்து ஸ்விங் போட்டா, அதுவும் முக்கியமா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் கிட்ட இருந்து ஸ்விங் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த 2 பவுலர்ஸும் ரோஹித் சர்மாவை ட்ரபிள் பண்ணுவாங்களா அப்படின்றதான் கொஸ்டின். காரணம், ரோஹித் சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்ஸ்மேன். அவரை ட்ரபிள் பண்ண லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வந்து ரொம்ப டாப் குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். ஒரு
மிச்சல் ஸ்டார்க்கோ இல்ல ஒரு மிக முக்கியமாக ஒரு ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் தான் ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சனோ ஒரு பென் வார்ஷஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அவங்களால ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு மேட்ச் அப்ங்க. விராட் கோலி அவர் ரீசெண்டா லெக் ஸ்பின்னர்ஸ் கிட்ட வரிசையா அவுட் ஆயிட்டு வர்ற இந்த விராட் கோலி ஆடம் ஜாம்பா கிட்ட அவுட் ஆவாரா மாட்டாரா இல்ல நல்லா ஆடுவாரா? இதுதாங்க கொஸ்டினே. ஆடம் ஜாம்பாவை விராட் கோலி எப்படி ஆட போறாரு அப்படின்றதுல இந்த மேட்சே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். காரணம், ஆடம் ஜாம்பா ரொம்ப முக்கியமான ஒரு பவுலர் ஆஸ்திரேலியன் டீம்ல இருக்கிற மற்ற எந்த பவுலர்ஸுக்குமே அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆடம் ஜாம்பா மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். அந்த மொத்த பவுலிங் அட்டாக்கையும் லீட் பண்ண போறாரு. இந்த மாதிரி துபாய் கண்டிஷன்ஸ்ல ஆடம் ஜாம்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது ஒரு பெரிய 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 விஷயம். ஆஸ்திரேலியா ஜெயிக்கிற சான்சஸ்க்கு அதுல விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை ஆடம் ஜாம்பா அவுட் எடுப்பாரா மாட்டாரா அப்படின்றது மிக முக்கியமான கொஸ்டின். அடுத்த ஒரு மேட்சப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவது மேட்சப் ஹர்திக் பாண்டியா வர்சஸ் நேத்தன் எல்லிஸ். ஹர்திக் பாண்டியா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேட்ஸ்மேனா இருப்பாரு. நேத்தன் எல்லிஸ் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பவுலரா இருப்பாரு. நேத்தன் எல்லிஸ் நிறைய கட்டர்ஸ் போடுவாரு, நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போடுவாரு. இந்த விக்கெட்ல அவர் அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஹர்திக் பாண்டியா அட்டாக் மட்டும்தான் பண்ணுவாரு. ஹர்திக் பாண்டியாவோட அந்த அட்டாக்கிங் பேட்டிங்க்கு நேத்தன் எல்லிஸ் எப்படி பவுல் பண்ண போறாருன்றது ஒரு கேள்வி. நேத்தன் எல்லிஸோட இந்த ஸ்லோவர் பால்ஸ் ஹர்திக் பாண்டியா எப்படி அட்டாக் பண்ணி 6 அடிக்க போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. இதுவும் செம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப்பா இருக்க போகுது. இப்ப லாஸ்டா வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், அண்ட் இது அப்படியே வந்து நம்ம எப்படி என்ன ஃபார்மேட்ல சொல்ல போறோம்னா, ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போறோம். இப்போ வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா விளையாண்டு ஆஸ்திரேலியா ஜெயிக்கிற பொசிஷனுக்கு வராங்கன்னா எந்த பேட்ஸ்மேன் அவங்களுக்கு விளையாண்டுருக்கணும் அப்படின்னு பார்த்தா, லெட்டஸ்டே ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். இந்தியாவால ஒரு 260 270 அடிச்சா கூட சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் சைடு தான் இந்தியா. அப்போ ஆஸ்திரேலியா 270க்கு மேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சா மட்டுமே இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா சேஸ் பண்றாங்க அப்படின்னா 250 இந்தியா அடிச்சுட்டாலே ஆஸ்திரேலியா வந்து சேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்றது என்னுடைய பார்வை. வின்னிங் டார்கெட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா 250 அடிச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா இந்த 3 பேட்ஸ்மேன் ஆடியே தீரணும். யார் இந்த 3 பேட்ஸ்மேன் அப்படின்னா, ஒன்னு வந்து டிராவிஸ் ஹெட் வர்சஸ் இந்தியா ரெக்கார்ட் நமக்கு கண்டிப்பா தெரியும். டிராவிஸ் ஹெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏர்லி ஆன். மொத்தம் 20 பால்ல வந்து டிராவிஸ் ஹெட் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அந்த 20 பால்ல டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகலைன்னா டிராவிஸ் ஹெட் அவுட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போது. மேட்சை நம்ம கையை விட்டு எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. செகண்ட், ஸ்டீவ் ஸ்மித் நல்லா ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மினிமம் 40 ரன் இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மூணாவது அலெக்ஸ் கேரி. நம்ம ஜாஷ் இங்கிலீஷ் பத்திலாம் நிறைய பேசிட்டோம். ஆனா அலெக்ஸ் கேரி ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன். அலெக்ஸ் கேரியோட விக்கெட்டை நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்க போகுது இந்தியன் பவுலர்ஸுக்கு. ஸோ இவங்க வந்து 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடி ஜெயிக்கணும் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா அவங்க 270 ரன் கண்டிப்பா அடிச்சே ஆகணும். இந்த 3 பேட்ஸ்மேன் அடிச்சா மட்டும்தான் அது முடியும். செகண்ட் பேட்டிங்கா இருந்தா எந்த டார்கெட் இந்தியா செட் பண்ணாலும் அதை அவங்க சேஸ் பண்ணி ஆகணும். எனக்கு என்னமோ அவங்க 250க்கு மேல அடிப்பாங்கன்னு தோணல. பட் ஸ்டில் ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 3 பேட்ஸ்மேன் அவங்களுக்கு அடிச்சே ஆகணும். இதுதான் என்னுடைய 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து ஒரே ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான், அவர் ஆடம் ஜாம்பா. மேபி ஒரு நேத்தன் எல்லிஸ் ஆடம் ஜாம்பாக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லலாம். ஆனா ஆடம் ஜாம்பா தான் வந்து ஆஸ்திரேலியாவுடைய கீ பவுலரா இருப்பாருன்றது என்னுடைய கருத்து. இப்ப இந்தியாவுக்கு வரும். இந்தியா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் ஆடினா 250 ரன் அடிக்கணும். மினிமம் 250 ரன் அடிக்கணும். 250 ரன் அடிக்கிறதுக்கு எந்த பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க இந்த ஆஸ்திரேலியன் சைடுக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு பார்த்தா, இந்தியா ஒரு வேலை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினா ஆஸ்திரேலியா அடிக்கிற அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணணும். அதுக்கும் எந்த பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 3 பேட்ஸ்மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவோட தரப்புல இருந்து. நம்பர் 1 சுப்மன் கில். இந்த கரண்ட் ஆஸ்திரேலியன் பவுலிங் லைனப்ல சுப்மன் கில்ல ட்ரபிள் பண்ற மாதிரி, சுப்மன் கில்ல வந்து திணற வைக்கிற மாதிரியான பவுலர் அப்படின்னு பார்த்தா ஆடம் ஜாம்பாவை தவிர எனக்கு வேற யாருமே தெரியல. ஆடம் ஜாம்பாவுமே வந்து பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சுப்மன் கில்லாம் பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாரு அப்படின்ற தைரியம் எனக்கு இருக்கு. ரெண்டாவது பேட்ஸ்மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்ன சூப்பரா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன். ஆடம் ஜாம்பா ட்ரபிள் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இருக்குமானா இருக்காதுன்னு நான் சொல்றேன். ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பா ஆடம் ஜாம்பாவை நல்லா விளையாடுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஸ்ரேயாஸ் ஐயர் யாரை ட்ரபிள் பண்ணுவாங்க, ஸ்ரேயாஸ் ஐயரை யாரு ட்ரபிள் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் பென் வார்ஷியஸ் ஆர் ஸ்பென்சர் ஜான்சன். மிடில் ஓவர்ஸ்ல அவங்க ஃபாஸ்டா பவுன்சர்ஸ் போட்டா மட்டுமே ட்ரபிள் பண்ண முடியும். ஆனா ரீசெண்டா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து பவுன்சர்லாம் அடிச்சிருக்காருங்க ஸ்ரேயாஸ் ஐயர். பவுன்சருக்கு அவுட் ஆகிற ஸ்ரேயாஸ் ஐயர்னு சொல்லி நம்ம கலாய்ப்போம். பவுன்சர்லாம் அடிக்கிறாருங்க அவரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்க போய் ட்ரைனிங் எடுத்தாருன்னு தெரியல. ஆனா சூப்பரா ஆடுறாரு. இதே மாதிரி ஆடினார்னா அவர் வந்து ப்ராபப்ளி எந்த வீக்னஸும் இல்லாத ஒரு பேட்ஸ்மேனா டெவலப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாழ்த்துக்கள். ஆனா அவர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேனா பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருப்பாரு. நம்பர் 2. நம்பர் 3 பேட்ஸ்மேன் நம்பர் 3 இந்தியா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன். நம்ம போன மேட்சும் பேசணும் ஹர்திக் பாண்டியா எப்படின்னு. அவர் வந்து ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன். இங்க வந்து எனக்கு ஒரு 4வது பேட்ஸ்மேன் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, KL ராகுல். அவருமே ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற யாருமே கிடையாதுங்க. ஒரே ஒரு பவுலர் தான் நான் சொல்லுவேன், அது வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்திய ஆஸ்திரேலியன் டீம் எப்படி ஆடுறாங்க அப்படின்றத வச்சுதான் இந்த மேட்ச். அவங்க வந்து வருண் சக்கரவர்த்தியை நல்லா ஆட முடிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் 10 ஓவருக்கு வருண் சக்கரவர்த்தி 30 ரன், விக்கெட் வந்து 2 விக்கெட் தான் கொடுக்குறாங்க, பெருசா விக்கெட் இழக்கல அப்படின்ற மாதிரி பார்த்து ஆடிட்டு மற்ற பவுலர்ஸ் நம்ம ஆடுவோம் அப்படின்னு சொன்னா மட்டுமே அவங்க வந்து ரன்ஸ் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் அவங்க அதையாவது செய்யணும். வருண் சக்கரவர்த்தி அட்டாக் பண்ணி அவங்க வந்து 10 ஓவருக்கு 60 ரன் அடிப்பாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. எந்த டீம்னாலையும் அது முடியாது அப்படின்ற பார்வை தான் எனக்கு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போற கீ பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி. அவர் தான் வந்து அல்டிமேட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நான் சொல்லுவேன். கடைசியா நான் சொல்ல விரும்புறது, இந்த மேட்சுக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 80% மேலேயே சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். 85% இந்தியா, 15% ஆஸ்திரேலியா நான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனா ஆஸ்திரேலியா வாரியர்ஸ், மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ICC டோர்னமெண்ட்னு வந்துருச்சுன்னா, பெரிய டோர்னமெண்ட், நாக் அவுட்ஸ் அப்படின்னு வந்தா ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் எந்த டீம்னாலும். அதுக்காக ஆஸ்திரேலியா தோக்கடிக்க முடியாதுன்னு நான் சொல்ல, கண்டிப்பா முடியும். இந்தியா கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு. இந்த ஆஸ்திரேலியன் டீம் வீக்காவும் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க கிட்ட இருக்கிற அந்த மென்டாலிட்டி தாங்க அவங்களை ஜெயிக்க வைக்குது. அவங்க டீம் எல்லாம் அடுத்த பிரச்சனை பிரஷர் சிச்சுவேஷன், செமிஃபைனல், நாக் அவுட் கேம், இதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு பொருட்டாவும் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. வெளியே போனா ஜெயிக்கணும், மேட்ச் ஆட வந்தா ஜெயிக்கணும், அந்த ஃபீல்டுக்கு உள்ள ஸ்டெப் பண்ணிட்டா ஜெயிக்கணும், இதுதாங்க மைண்ட்ல இருக்கும். அப்படி ஒரு மென்டாலிட்டி காட்டுவாங்க, அப்படி ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க. அந்த ஆட்டிடியூடுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து என்ன மாதிரி மென்டாலிட்டி காட்ட போறோம் அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ண போற ஒரு மேட்சா தான் நான் இதை பாக்குறேன். அண்ட் அல்டிமேட்டா 85-15%, அதாவது 85% இந்தியா, 15% ஆஸ்திரேலியா நான் சொல்லியிருக்கேன். அந்த 15% ஆஸ்திரேலியா சான்ஸை வந்து நான் ரைட் ஆஃப் பண்ணவே மாட்டேன். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அந்த 15% இருக்குல்ல, அது இந்த 15% இருக்கிற வரைக்கும் ஆஸ்திரேலியாவை நீங்க ரைட் ஆஃபே பண்ண முடியாது. அப்படி ஒரு மேட்சா இது இருக்க போகுது. ஸோ ஹாவ் ஃபன் வாட்சிங் திஸ் மேட்ச் டுமாரோ. செமிஃபைனல் இந்தியா ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.